நீங்கள் கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்க. ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா டெஸ்ட்டில், எக்ஸாமில் எல்லாத்துலேயும் அவன் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வாங்குகிறான். டெஸ்ட்டில் மட்டும் இல்லை, மற்ற எந்த காரியமுமே அவனுக்கு வராது. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவனை கிண்டல் அடிக்கிறாங்க. அவனோட பேரண்ட்ஸும் உனக்கெல்லாம் படிப்பே வராது, நீ எதுக்கு இருக்கன்னு தெரியலன்னு சொல்லி சில கடினமான வார்த்தைகள் பேசி அவன் மனசை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. டீச்சர்ஸும் உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டேன், இதை தான் நான் நேற்று சொல்லி கொடுத்தேன், மறுபடியும் அதே டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவங்களும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் இவன் மனசு ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோடு இவன் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகிறான். ஒரு நாள், இனிமேல் என்னாலாம் படிக்கவே முடியாதா, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துகிறேன், டீச்சர்ஸையும் கஷ்டப்படுத்துகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, என் கூட யாருமே க்ளோஸாக பழகவும் மாட்டேன்றாங்க, எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருந்தான். அப்படி போகிற வழியில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு பக்கத்தில் அவன் உட்காந்துட்டு அப்படியே உள்ள வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அந்த கிணறை சுற்றிலும் கல் இருக்கும்ல, அந்த கல்லில் லைன் லைனாக கோடு இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த கல்லை யார் இப்படி கோடு போட்டு விட்டுருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக வருவாங்க அந்த கிணத்துல. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற கல்லில் யார் செதுக்கியிருக்கா? அப்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது யாரும் செதுக்கலாம் இல்லைப்பா, இந்த கயிறை வச்சு டெய்லியும் எல்லாரும் தண்ணி சேர்ந்துறாங்கல்ல, அதை அப்படி இழுக்க 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 என்ன ஆயிருக்குன்னா இந்த கயிறு இந்த கல்லில் பட்டு பட்டு இந்த கோடு கோடாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, இந்த கயிறு பட்டு இவ்வளோ பெரிய இந்த கல் இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கல்லில் இப்படி கோடு வருமா அப்படின்னு சொல்லி. ஆமாம், வருஷக்கணக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களப்பா, அதுதான். சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போவான். இதை யோசிச்சுக்கிட்டே நடந்து போகிறான். அப்போது இந்த கயிறு இவ்வளோ மென்மையானது, ஆனால் இந்த கல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனால் ரிப்பீட்டடாக அதில் ஃபோர்ஸ் கொடுக்க 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 அந்த கல்லில் கூட அந்த கார்விங்கை உண்டு பண்ண முடியுதுன்னா, நானும் அதே போல் முயற்சி செஞ்சேன்னா என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி அவனே யோசிக்கிறான். தினமும் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் படித்து எஃபர்ட் போட்டு அவனுக்கு புரியாத விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அவன் முயற்சி செஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் லைஃப்பில் சக்ஸஸ் அடைகிறான். இதே போல் தான் நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம எதுவுமே முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம முயற்சி பண்ணணுன்னா நம்மளால் நிச்சயமாக முடியும்.